வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகுதுன்னா எப்படி பொங்கலை செலிப்ரேட் பண்ணோம் அதை பற்றி தான் என்ன பார்க்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இன்றைக்கி நம்ம தண்ணி வச்சுட்டோம். தண்ணியில் நெருப்பு இது இப்போது சுடு சுடாக போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன இங்கெல்லாம் நாய வச்சுக்கணும். அப்புறம் நாங்கள் என்ன இங்கெல்லாம் பாருங்கள் அது என்னது போட்டுக்கலாம். அப்புறம் வெளியிலே குளம் போட்டுக்கிறேன். அப்படியே அங்கேயே பாருங்க, அங்கேயே குளம் போட்டுக்கு நாங்கள் அம்மாவுக்கு ஆட்டுக்கெல்லாம் போட்டு நம்ம 2 மாலுக்கு அடிச்சாச்சு. அதுட்டு நம்ம இப்போ 2 மாட்டை அடிச்சாச்சு. இதுக்கு பெயிண்ட் அடிச்சாச்சா? பெயிண்ட் அடிச்சாச்சு. அது இல்லை ஏன் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சீங்க மாட்டுக்கு? பெயிண்ட்னால நல்லா செட் ஆகும் போயிட்டாங்க. மாடு குத்த வருது, இன்னும் 1.5 மாடு இப்படி குத்துது. அது ஏன் மாடு இல்லை, அது வேற மாதிரி தான் இருக்கு. அப்போ உன்னோட மாடு இது? அது இது என்னோட மாடு, அது வேற மாடு. அதனால தான் துணை குத்த வருதா? இல்லை, அது என்ன கோவிச்சுக்கலாம். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம ஆடுங்களாம் பார்க்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இப்போ நம்ம வந்தோடனே பாருங்க, ஆட்டுக்கு இங்கெல்லாம் இருந்துச்சு பாருங்க. ஆட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிறீங்களா? பெயிண்ட் அடிச்சாச்சு. ஆனால் அது இல்லை, தலையில் அதனால இந்த ஆட்டுக்கு மட்டும் அடிக்கும். ஆனால் இந்த ஆட்டுக்கு கட்பட்டி இருக்குது, அதனால இதை அடிக்கலாம். இந்த ஆட்டுக்கு பாருங்க பெயிண்டில் அப்பி வச்சுக்கிறேன். பாருங்க பெயிண்ட் எல்லாம் நான் அப்பிக்கிறேன். அதுக்கு அழுக்கு எல்லாம் ஆடு உனக்கு கண்டா தலை தெரிச்சு ஓடுது. நீ ஆட்டுக்கிட்டே வந்தது இல்லையாட்டுக்கு இதுக்கு முன்னாடி? அப்படியே நாங்கள் இந்த பிள்ளைங்க குழம்பு போட்டுக்கிறோம். அப்புறம் அங்கே நிறைய மால் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு போட்டாச்சு. குழம்பு போட்டு அதுக்கு சுற்றிட்டு நாங்கள் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடு பாருங்க. மாடு கொண்டு பாருங்களா, நீங்களே அந்த மாதிரி பாருங்க. அந்த பச்சையாக்கு அதுக்கு பிள்ளை பாருங்க, அதுதான் நம்ம மாட்டுக்கெல்லாம் மீட் வச்சாச்சு. அப்புறம் இங்கே இப்போ பொங்கல் வச்சு எப்போ முடிக்கிறது? சாமி கும்பிட்றது எப்போ? சாமி காலையில் நம்ம பழசு பயிர் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பானைக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் என்ன அரிசி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் புக்கில் வச்சுன்னா பொங்கலாம் இருந்துடும். இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு கற்றுக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியும் தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாசி பயிரும் நல்லா இதுக்குள்ளேயே போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணிக்குள்ளே இந்த சாப்பாடு ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் பாசி பருப்பு இதுக்குள்ள ஊற்றிட்டோம். நல்லா மேலே வந்துச்சுன்னா அது நல்லா குளிச்சுட்டு என்னன்னா அது நல்லா மேலே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள சிலகுலாம் உள்ள இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போடணும். போகலின்னா அது மேலே ஏறி இந்த ஃபுல்லாக என்ன வாடி போயிடும். அதுக்காக நம்ம இதுக்குள்ளே வராமல் வெளியில் வராமல் நல்லா பார்த்துக்கணும். இல்லைன்னா நம்ம இல்லைன்னா சாப்பிட்டோன்னா நல்லா இருக்காது. நம்ம மாட்டுக்கு பெயிண்ட் அடிச்சாச்சு. இப்போ நாங்கள் காமிக்கு புக்தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என் மாடு இருக்கானா இதில் கொஞ்சம் பெயிண்ட் வேற மாதிரி அப்பிச்சு. இது கிரீன் கலர் பெயிண்ட்டு. இது கிரீன் இல்லைன்னா இங்கிலீஷ்லேயே சொல்லி ஐயா ஏமா இது எங்க மாமா அடிச்சாங்க. அப்புறம் இது எங்க மாமா மாடு. அதுக்கப்புறம் இது ஏன் மாடு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க தண்ணி வைங்க. இந்த மாடு குட்டாரு அண்ணா, அந்த மாடை பாருங்களேன். அந்த மாடு எங்க மாமாவே அப்படியே குட்டுறதுக்காக ட்ரை பண்ணுவேன். அது ரொம்ப செம்மையா இருக்கு. ஆனா ஆட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிட்டோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா டல்லு, நாங்க வீடியோ எடுக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆத்துக்கு வச்சுட்டோம். ஆனால் அதில் முடியல, கொஞ்சம் லைட்டாக பின்னுச்சு. ஆனால் இந்த இடத்துக்கு கொம்பவே மிச்சம், அதனால தான் அது கபடி இருக்கு. அப்புறம் இந்த இடத்துக்கு பாருங்க, இதுக்கு மேலேயே கொஞ்சம் லைட்டாக பண்ணிடுச்சு. இந்த இடத்துக்கு இங்கே பாருங்க, இந்த மேலே இங்கே எல்லாம் பட்டுச்சு அதில். அப்புறம் அப்புறம் இந்த இடத்துக்கு கொஞ்சம் லைட்டாக பெயிண்ட் அப்பிச்சுக்கிட்டு காலைல. கோழிக்கு பெயிண்ட் அடிக்கல? கோழிக்கு என்ன கொம்பு இல்லை, ஆனால் கால் இருக்காது. ஆனால் கொம்பு இல்லைன்னு பெயிண்ட் அடிக்கலையா? ஆமாம், அதனால வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நிறைய கோழி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோழி தான், இந்த 2 கோழி இருக்கு. பாப்பா கம்பெனி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 கோழி வச்சுருக்கோம். அந்த 2 கோழி இன்னொரு 3 கோழி அடைச்சி